மகாபாரதத்துல நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட், டர்னிங் பாயிண்ட்ஸ், இதுக்கெல்லாம் காரணமா வந்து அந்த சகுனி தான் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அந்த சகுனி வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா, அவரே வந்து ஒரு லவர் பாயா மாத்தி ஒரு பயங்கரமான ஒரு மேட்சோ மேன், இவர் வந்து பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும்பா அப்படின்னு மாத்தி அவருடைய இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு படம் பிளே பண்ணா அதுதான் இந்த சகுனியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நானே நிறைய பேசிட்டு இருக்கேன், வந்திருக்க எல்லாரையுமே நீங்க பார்க்கணும்னு ஆவலா இருக்கீங்க. சோ எல்லாரையுமே இப்ப நீங்க மேடையில பார்க்கலாம், அவங்க பேசுறத கேட்கலாம். முதல்ல வந்து பேச போறது ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிக்கலாம். இவர் பேசினா நம்ம நிறைய சிரிக்கலாம், இன்னும் நிறைய ரசிக்கலாம். இயக்குனர் நடிகர் திரு ரா பார்த்திபன் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். சகுனி வந்து பெரிய ஹிட் ஆகும். என்ன காரணம்னா, மகாபாரதம் ஹிட் ஆனதுக்கே காரணம் வந்து சகுனி தான். சகுனிங்கிற ஒரு கேரக்டரால தான் மகாபாரதங்கிற ஒரு காவியமே வந்து ஹிட் ஆச்சு. சகுனினா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து சோழி எல்லாம் சொல்லிட்டு போட்டு சூழ்ச்சி செய்யற ஒரு கேரக்டர். அப்படி கிடையாது. ட்ரீம் வாரியருங்கிறது உண்மையிலேயே வந்து சகுனி தான். அவன் மட்டும்தான் கங்கணம் கட்டிட்டு கிட்டத்தட்ட பல வருஷமா சூழ்ச்சி செஞ்சு அந்த மகாபாரதத்துல இருக்க அந்த துரியோதனுடைய அந்த எல்லா சூழ்ச்சியும் வந்து அழிச்சது வந்து சகுனி. அவ்வளவு பெரிய ஹீரோ வந்து சகுனி. அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து கார்த்தி வந்து மிக பொருத்தமானவரா இருப்பாரு. இருக்கிறாருங்கிறது படத்துல தெரியுது. ஏன்னா கூட சுத்துறது வந்து வெள்ள பம்பரமா இருக்கு. நான் வந்து 1001 டைம்ல வந்து கார்த்தியை பார்த்திருக்கேன். பருத்தி வீரன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறமேல யாரா இருந்தாலும் ரெக்க கட்டி கறப்பாங்க. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அவ்வளவு அமைதி, அவ்வளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை மாதிரி அந்த படம் சொன்னதை செய்யணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில எப்படி அவரால் அவ்வளவு அமைதியா இருக்க முடியும்னு தெரியல. அந்த அமைதிக்கு கிடைச்ச பரிசு தான் இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த உயரம். இந்தியாவில இது வரைக்கும் நிறைய ராக்கெட் தயாரிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில தயாரிச்ச ராக்கெட்டை விட தமிழக சினிமா தயாரிச்சிருக்க இந்த ராக்கெட்டோட உயரம் யாருமே எட்ட முடியாத அளவுக்கு கார்த்திக் வந்து ஒரு உயரத்துல பறந்துட்டு இருக்காரு வியாபார ரீதியா. மக்கள் திலகம் எம்ஜிஆரோ இல்ல சிவாஜி கணேசன் அவர்களோ இல்லாட்டி கமல் சார், ரஜினி சாரோ தொடாத உயரத்தை வந்து கார்த்தி தொட்டுட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். காரபட முறுக்கு மசால் பட ரோட்டுல தான் இட்லி கடை காசுல நான் பட்னி கடை. காரபட முறுக்கு மசால் பட ரோட்டுல தான் இட்லி கடை காசுல நான் பட்னி கடை. பறகுறானே மச்சான் பாயிரானே, தேடுறான் ஓடுறான் நிக்க ஏது நேரம் இல்ல. ஜெய் சிட்டா புகழ் போதையில் ஆடுறானே, தோத்துட்டா சரங்கு போட்டு ஆடுறானே. ஹிந்தி பேசுறான், இங்கிலீஷ் பேசுறான், இது கொண்டாட பாட வைக்கும் தமிழ்நாடுங்க. தமிழ் பேசுறவா கேண்டுறானே திருவோடுங்க. முதல்ல இந்த பாட்டு பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன விஷயம் வந்து கார்த்தி வந்து செம்மையா ஆடி இருக்காரு. நிஜமா வந்து அவர் ஜாலியா சொல்லிட்டாரு, கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ வந்து கார்த்தியோட வேற ஒரு பரிமாணம் நினைக்கிறேன் இந்த படம். சோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தி ஹோல் டீம். அடுத்த படம் என்ன அப்படிங்கறது வந்து ஆக்சுவலி வந்து ப்ரொடியூசர் சொன்னாதான் நல்லா இருக்கும். நிறைய பேர் எல்லாம் பிரியாணி அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஆனா வந்து சொல்லிடலாமா சார்? ஜானவேல் சார் எங்க இருக்கீங்க சார்? சொல்லிடலாமா சார்? மங்காத்தாக்கு அப்புறம் நான் பண்ற படம் கார்த்திக் நடிக்கும் பிரியாணி. இதுதான் இப்ப வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதான் தலை கிட்ட ரெசிபி வாங்கலான்னு இருக்கேன். அவனா அவர் தான் பிரியாணி செய்யறதுல நல்லா செய்வார். அவரு ஒரு நல்ல ரெசிபி வாங்கி சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் சீக்கிரம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. பணம் சம்பாதிக்கணும்னு அரசியலுக்கு வர்றவங்கனால எப்படிங்க மக்களோட பசியை உணர முடியும்? இந்த எலெக்ஷன்ல 234 தொகுதியிலையும் அடிமட்ட தொண்டர்களாகிய நீங்க நிக்கணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு. வேணான்னு சொன்னீங்கன்னா தீவிர அரசியல் தலைவர் விளைவிக்கிறாரு. யாரா நீ? யாருப்பா நீ? யாருன்னு கேட்டேன்னு சொல்றாங்க. கார்த்திகை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். கார்த்திக் வந்து ஒரு டைரக்டரோட ஹீரோ. 6 படம் தான் நடிச்சிருக்காரு. ஆனா 100 படம் நடிச்ச மாசு அவரு வாங்கியிருக்காரு. பட் கார்த்திக் வந்து அதெல்லாம் தலையை ஏத்திக்கிறது இல்ல. ஒரு முதல் படம் ஹீரோ மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து அலெக்ஸ் பாண்டியன் படத்துல ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்னு எடுத்தேன்.
அனுஷ்காவும் கார்த்தியும் ஓடுவாங்க, பின்னாடி ஹெலிகாப்டர்ல எல்லாம் சேஸ்லாம் பண்ணுவாங்க. ட்ரெயின் மேல முதல்ல நிக்கவே முடியல. அவர் சரி இப்போ ட்ரெயின் ஓட விட்டு எடுத்த ஃபைட் நடந்துட்டு இருந்தது. ஒரு பெரிய பிரிட்ஜ் மேல போய் அந்த வண்டி நிக்கணும். அங்கிருந்து பார்த்தா ஃபுல் டெப்த், ஆளுங்க இருக்கிறதே தெரியல. பட் நான் ஏறல, நான் கீழே இருந்துட்டு இங்கிருந்து சொல்றேன், கார்த்திக் ஓடி வாங்க, அனுஷ்கா கூட்டு ஓடி வாங்க அப்படின்னா ஃபைட்டு, எதில் ஃபைட்டர்ஸ் வராங்க, ஹெலிகாப்டர் வர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. எனக்கு ஃபுல்லா கார்த்திக் இன்னும் ஸ்பீடா வாங்க கார்த்திக், இன்னும் ஸ்பீடா வாங்க கார்த்திக் அப்படின்றான். எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்தோடனே கார்த்திக் என்ன சொன்னாரு, சார் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் ட்ரெயின்லயே அப்படின்னாரு. சார் ரவுண்டு தானேன்னு சொல்லிட்டு நானும் சவுண்டா ஏறி உக்காந்துட்டேன். வண்டி நேரா போய் பிரிட்ஜ் மேல நின்று, கொஞ்சம் நின்று பாருங்க சார்னாரு. நின்று என் கை காலெல்லாம் உதறுது அப்படியே, அவ்வளோ டெப்த் அது. ஐயோ என்னடா நம்ம பெரிய அப்புறம் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, என்ன கார்த்தி நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க வேணாமே அப்படின்னா. சார் நான் கஷ்டப்பட்டதுக்கு என்னைக்குமே நான் பயந்தது இல்லை, படம் நல்லா வரணும் தான் சார் பயந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு அப்படியே ஜூன்னு இருந்தது. ஒரு ஹீரோ வந்து ஒரு கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு முதல் பட டைரக்டர் கிடைச்சாருன்னா அந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும். வெள்ள பம்பரோ மெல்ல சுத்துதே, கள்ள பார்வதா கண்ணை கொத்துதே, மக்கு பொம்பளை மனச ரோபரி செஞ்சாலே, சிக்கு சிக்குன்னு வந்து பேசுறா, சிற்பம் போல தான் கை காலே. அடைஞ்ச பாக்குற நினைச்சு பாக்குற மழகா கிடைச்ச நாக்காக, உருண்டு நிக்கிற திரண்டு நிக்கிற அடவா இழைச்சா தேக்காக, மாமாவை நீ மயக்காத அடகிது காசாக்காக. இந்த படத்துடைய இயக்குனர் சங்கர் வந்து எனக்கு ரொம்ப உண்மை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப இன்னொரு அண்ணன் மாதிரி. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு மனசெல்லாம் வந்து அப்பா இல்லைங்கிற கவலை இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 வருட காலங்கள் வந்து அந்த வீட்டுக்கு நானும் சங்கரன் அந்த மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஒரு 30-40 கதைகள் உருவாக்கியிருப்போம். முழுக்க முழுக்க அவருடைய இந்த வெற்றிக்கும் மேடையில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமாக அவருடைய குடும்பங்கள் தான். அது என்னுடைய குடும்பங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா முழுசும் நம்புற ஒரு விஷயம் இருக்குதுங்களே, பையன் வருத்தப்படக்கூடாதுன்ட்டு பையன் என்ன பண்ணுறான்னு கூட கேட்க மாட்டாங்க. நான் போகும்போது தான் என்ன தம்பி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்கிட்ட என்கிட்ட வந்து அப்பா கேட்பாரு. ஸோ அவருடைய ஆத்மா இங்கே இருக்குது. அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். மழையே நனைகிறே, என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய், என்னாகும் உயிரே உயிரே, என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய், என்னாகும் உயிரே உயிரே. சினிமாவில் வந்து சில இங்கே உள்ள இயக்குநர்கள் மாதிரி சில ரொம்ப 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 நல்ல இயக்குநர்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சினிமா நல்ல சினிமா ஓடுது அப்படின்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. இல்லையா ஓடலையாமே, கலெக்ஷன் இல்லையாமே, இல்லையாமே இந்த ஊரில் திருச்சி மட்டும்தான், சென்னை மட்டும்தான் நல்லா இருக்காமே அப்படின்லாம் ஒரு வெற்றி படத்தை கூட ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் அப்படித்தான். ஒரு இயக்குனர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, என் படத்தில் நான் அறிமுகப்படுத்தின எல்லா டெக்னீஷியனுக்கும் ஒரு பொக்கையும் லெட்டரும் கொடுத்து, இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். சசிகுமார் சார் முதற்கொண்டு எனக்கு மட்டும் அனுப்பவே இல்லை. இப்போனா கத்தி கோடாரி எதை விட்டு அடித்தாலும் பிடுங்கி போட்டு போயிடுவோம். அது அப்போ கொஞ்சம் வலியாக இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது. ஆனால் அந்த தருணத்தில் எனக்கு ஒரு ஃபோன், தம்பி நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆறுதலாக இருந்தது அந்த ஃபோன். அடுத்து பார்த்தா கார்த்தி ஃபோனில் வந்தார். நான் நடிகர் கார்த்தி பேசுகிறேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு வாரம் சென்று அப்போ வந்து சூர்யா சார் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தார். சசிகுமார் சார் லைனில் வந்து என்கிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னால பேட்டியிலேயே என்னுடைய சினிமா எப்படி இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஒரு 3 சின்ன பையங்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சினிமா வேற ஒரு தரத்துக்கு போகுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தார். பொதுவா ஒரு ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோக்கள் நடிக்கிற படம் மட்டும்தான் ஓடணும், ஒரு ஹீரோக்கள் இல்லாத நடிச்ச படம் ஓடிச்சு அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்துல மட்டும்தான் ஒத்துக்கிறாங்க. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் நீங்க நினைக்கிறேன். ரஜினி சார் இப்படித்தான், ஒரு புது டைரக்டரா இருந்தாலும் புது டெக்னீஷியனா இருந்தாலும் படத்தை பார்ப்பாரு,
ராகவேந்திரா கல்யாணம் பண்றதுக்கு வர சொல்லி எப்படி 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 இதெல்லாம் எப்படி உங்களால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ சினிமாவையே பார்க்காத மாதிரி பேசுவாரு. நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு நடிகர்களா நீங்க வந்து ஒரு புது டெக்னீஷியன்கள் வரவேற்கிறீங்க, வாழ்த்துறீங்க, பாராட்டுறீங்க. அதை கண்டிப்பா அதை நீங்க கண்டினியூ பண்ணணும். என்னன்னா தாம் பிள்ளைகள் மட்டும் இந்த சினிமாவில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட சினிமாவில் உள்ள எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆத்மார்த்தமான ஒரு மனிதர் சிவகுமார் சார். அப்படிப்பட்ட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சங்கர் தயாள்ல இருந்து, ஜி பிரகாஷ்ல இருந்து, ஞானவேல் சார்ல இருந்து, பிரபு சார் எல்லாம் அவ்வளவிற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன சார்? ரஜினி. ஐ எம் கமல். உன் பேர் நான் அஜித். இவர் சூர்யா, இவா திரிஷா. ஒரு பையன் கலகலரா சொக்கா போன்னு சுத்தனா அந்த சரௌண்டிங்ல ஒரு ஜன்னல் ஓபன் ஆகணுமே. வெள்ள பம்பரம் மெல்ல சுத்துதே, கள்ள பார்வதா கண்ணை கொத்துதே. ஒரு படத்துல ரஜினி சாரோ கமல் சார் மட்டும் இருந்தா போறோம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல ரஜினி, கமல், ஸ்ரீதேவி எல்லாமே இருக்காங்க. ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது ஒரு ரஜினி கமல். நீ ரஜினி அப்படின்னா நான் கமல் அப்படின்னு ஒருத்தர் சந்தானம் வந்து நிக்கிறாரு. அதோட சேர்த்து ஸ்ரீதேவி மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் பிரணீதாவும் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு படத்தை வெற்றி அடைய? கார்த்தி சாரை பத்தி நான் சொல்லவே வேணாம், எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு தெலுங்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு உச்சத்தை அடைஞ்சு கொண்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் 2 பேரும் சொல்லுவேன். அது வந்து முக்கியமா ரஜினி சார் அடுத்து ஞானவேல் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு பிரமாதமா ஒரு மார்க்கெட்டை, தெலுங்கு மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்றாருன்னா அதுக்கு அவரோட இருக்கிற அந்த ஹீரோஸ் 2 பேருமே இந்த தமிழ் மார்க்கெட்டை வந்து, தமிழ் படத்தை தெலுங்கு மார்க்கெட்ல அவ்வளவு பிரமாதமா கொண்டு போயிருக்காங்க. சகுனின்ற படம் வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய ஹிட் வர்த்தக ரீதியா. அது இன்னும் மக்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு ஆமா வெற்றி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் பாக்கி இருக்கு. ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு மாஸ் படத்துக்கு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். சாங்ஸ் எல்லாமே நேற்றே நான் கேட்டேன். அதில் வந்து இந்த போட்டது பத்தலை, அது வந்து வேணாம் மச்சான் வேணாம் விட பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு தோணுது. அப்புறம் அந்த மற்ற 2 சாங், அந்த வெள்ளப்பம்பரம், அப்புறம் அந்த மனசெல்லாம் மலை, அந்த மெலடி எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரேட். இப்போ நேற்று நைட்டேருந்து ஒரு 3 தடவை கேட்டேன் எல்லா சாங்குமே. இந்த படத்தோட நிறைய சீக்வன்ஸ் எல்லாமே சந்தானம் எனக்கு சொல்லியிருக்காரு. இவர் கமல், அவர் ரஜினி என்னென்ன பண்ண போறாங்கன்னே தெரியல தியேட்டர்ல, ஸ்கிரீன்ல. ஸோ பெரிய ஒரு ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி நானும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கார்த்திக் சாரோட ஃபேன். அவர் நடிப்பை பற்றி, இந்த படத்தில் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்றத பற்றிலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிங் எடுத்துப்பாரு, எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் டைட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட விழாநாயகன் ஜிவி பிரகாஷ் குமார், நான் உங்களோட ஃபேன். பூக்கள் பூக்கும் தருணம் பாட்டு ரொம்ப நல்லா மெலடியாக பண்ணியிருக்கீங்க. ஒரு படத்துக்கு ஒரு சாங்காவது நல்லா மெலடியாக பண்ணுறீங்க. அது மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு மெலடி சாங் கேட்டேன், பேர் ஞாபகம் இல்லை. போட்டது பத்தல அண்ணாமலை லிரிக்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஆடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெரிய மாஸ் லெவல்ல ஒரு நல்ல நேம் வாங்கி தரும். பறக்கும் பாலம், பறக்கும் ரயில், சென்ன பளபளக்குது.